ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னா வந்து GTA San Andreasோட கேம் பிளே தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 to 6 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது செம்ம என்ஜாயபிளாகவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். ஸோ இந்த மிஷன் பேர் வந்து செப்புல் ஏதோ வாயில் இல்லை. ஸோ இந்த மிஷனோட மெயின் கான்செப்ட் என்னன்னா வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ பாலாஸ் கேங்கில் இருக்கிற ஒரு மெயின் தலை வந்து இறந்துருப்பாரு. ஸோ அவரோட ஃபினரலுக்கு வந்து பாலாஸோட அடுத்த தலை வந்திருப்பான். ஸோ அவர் நம்ம அந்த இடத்துல நம்ம பாலாஸை வச்சு போட்டு தள்ளுற மாதிரி தான் நம்ம இந்த இது டைம் லிமிட்டும் இதில் வரும்னு நினைக்கிறேன். ஏறா வந்து இல்லை, ஆமாம் டைம் லிமிட் இதில் வருமே, ஏதோ 4 நிமிஷம். ஓகே. ஸோ இந்த மிஷினில் ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்குது. என்னன்னா வந்து நான் போகும்போது நான் காட்டுறேன். ஸோ நான் இதை ஸ்கிப் பண்ணலாமா வேணாமா? இதை வேணாம். நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்போது நான் பார்த்துக்கிறேன். இன்சைன் ஸ்டண்ட் போனஸ் $27 தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அதுவே போதும் நம்மளுக்கு. நேராக போயிட்டு ஒரு ரைட் எடுத்துகிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டே, நம்ம தான் அங்கே ஒரு பாலாஸ் தலையே போட போகிறோம். இங்கே ஏன்டா சுற்றிட்டு இருக்கிறீங்க? இது இப்போ ரைட்டு போயிட்டு இங்கே எனக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும் மக்களே. அப்படியே நேராக போயிட்டு ஒரு ரைட் எடுத்துட்டு அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சாலும் நம்ம 3 மினிட்ஸ்லேயே முடிக்க பார்ப்போம் இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே. ஏன்னா அவ்வளோ நேரம்லாம் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. எஸ், ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா கிட்ட வந்துட்டோம். 18, 17, 16, 15, 14. ஓகே, கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான். ஸோ அந்த ஹிடன் சீக்ரெட் என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும் பாருங்க மக்களே. ஸோ செவ்வறு ஏறி குதிக்க சொல்கிறாங்க நம்மளை. நம்ம அதையும் பண்ணலாம், செவ்வறையும் குதிக்கலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் சொல்லி தருவாங்க ஒரு டுட்டோரியல் மாதிரி, எப்படி வந்து உன்னோட கேங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. ஸோ அங்கே தெரியுதுல, டேப் டு இன்ஸ்ட்ரக்ட் யுவர் கேங் டு ஃபாலோ யூ ஆர் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி தர்றாங்க. ஸோ எவ்ரி GTA பிளேயர்ஸ்க்கே தெரியும் இது என்னன்னு. அதனால் இதை நான் பண்ணேன். ஓகே, அங்கே போயிட்டோமா? ஸோ கில்கேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் கொல்லணும். ஸோ இது நடக்காரு. இல்லை இல்லை இல்லை, ஐயோ எனக்கு ஒரு ஹெல்த் வேறு ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. ஓகே, கொன்னுட்டோம். இப்போது ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் இங்கே ஒருத்தன் இருக்கிறானே. முடிச்சிட்டோம்டா. இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களாடா? ஸோ இப்போ அங்கே ஒரு கார் தெரியுதுல மக்களே, அட்மைரல்னு. ஸோ இந்த கார் வந்து முன்னாடி வந்து நம்ம மிஷின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த காரை ஒரு ஆல் ப்ரூஃப் கார் சொல்ல போகணுன்னா, ஸோ நான் சேனலில் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன், அது எப்படி வந்து எடுக்கிறதுன்னு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னா வந்து நீங்கள் கார் அதாவது மிஷின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கார் எடுக்கும்போது உங்களால் இதை ஓட்டலாம் முடியாது. நீங்கள் அப்படியே டோ பண்ணிட்டே தான் போகணும். டோ ட்ரக் வச்சு டோ பண்ணணும், இல்லைன்னா நீங்களே வந்து இதை டோ பண்ணிட்டு கையிலேயே டோ பண்ணணும். ஸோ ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பயன் வந்து ரொம்ப இனிப்பாக தான் இருக்கிற மாதிரி. இங்கே தான் மேர்ஸ் பெட்டிங் இருக்குது. ஐயோ, ரொம்ப டேமேஜ் பண்ணாங்கன்னா டயர் வேறு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதில் வேறு கண்ட்ரோல்ஸ் அவ்வளோவா வரல. இப்போது அடுத்தடுத்த மிஷின்ஸ் முடிக்க நம்மளுக்கு வந்து நிறையா டிரைவிங் ஸ்கூல் அது இதுன்னு நிறையா அன்லாக் ஆகும். ஸோ அது இன்னும் நான் இந்த கேமை ரொம்ப சுவாரஸ்யமாக்கும். அதெல்லாம் அன்லாக் ஆயிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு லெவலே வேறு முன்னாடி. ஓகே, இந்த வெளியில் போவேணா, ஏன்னா அங்கே ஒரு முட்டி செஞ்சுருக்கு. அதாவது போய் மாட்டிப்போம். அப்படியே போயிட்டு பாலாஸ் ஆகணுங்கடா. ஓ, இது பாலாஸ் டெரிட்டரியா? கொஞ்ச நேரம் இது பாலாஸ் டெரிட்டரி போட்டிருக்கு.
ஓகே, போலீஸ் வர அவனுங்களே முட்டி காலி ஆயிப்பானுங்க போட்டிருக்கு. நம்ம பெயிண்ட் ஷாப் ஸ்ப்ரே ஷாப் கூட போயிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஐயோ போச்சுடா, மிஷன் ஃபெயில்டுன்னு வருமே. ஷிட். ஓகே, கொடுத்து நம்ம திருப்பி நான் செக் பாயிண்ட்லேருந்து வரணும் போட்டிருக்கு. நான் வேறு நோ டெத் இல்லாமல் வரலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நான் இந்த கேமில் எத்தனை டெத் ஆகிருக்கிறேன்னு யாராவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா எனக்கும் தெரியல எத்தனை டைம் நான் டெத் ஆகிருக்கிறேன்னு. திருப்பியும் காட்டுறாங்க நம்மளுக்கு. இந்த கட்சியை ஓட்டிடலாம், நம்மளுக்கு தேவையில்ல. இங்கே தான் நெட் பண்ணுங்க. நம்ம எப்படி வந்துட்டு என்ன கொண்டா. ஓகே, அவன் ஓடிட்டு இருக்கிறான். நீ என்னடா அங்கே ஓடுற? ஓகே, அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. ஓ, இங்கே வந்துட்டானா? சாங்கடா. ஓகே, கொண்டாச்சு. இப்போ நம்மளுக்கு 2 ஸ்டார் வாண்டட் லெவலில் வரும். எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ஸ்வீட்டை மட்டும் ஏற்றிட்டு நம்ம கேங் மெம்பர்ஸ்லாம் விட்டுறலாம். ஏன்னா அவங்க ஏறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏறுடா. ஸோ ஹோமில் சேஃப்டியாக பண்ணலான்னு ஆக்சுவலாக இந்த புல்லட் ப்ரூஃப் கார், அதாவது ஐ மீன் முன்னாடி இது இந்த மிஷின் அன்லாக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அவனுங்க என்னடா பறந்து வந்துட்டு இருக்கிறானுங்க போலீஸ்காரனுங்க. ஓகே ஓகே, நம்ம இங்கே வேறு லெவலில் டிரைவிங் ஸ்கில்லை காட்டிகிட்டு இருக்கிறோம். சொல்லி வாய்மூடில் போய் சொல்லிக்கிட்டோம். இல்லை கொஞ்சம் டிரைவிங் ஸ்கில் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா, ஒரு 25% 50% வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா கண்ட்ரோல்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஆனால் சும்மா பிரேக் அடித்தாவே அங்கே போய் உட்காருது இந்த வண்டி. இந்த டைம் இப்படி போகலாம், இப்படி போயிடலாம். அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டே போகலாம். அப்போ தான் வரவனுங்களாம் நவுருவானுங்க. என்னடா நவுற மாட்டீங்க? டீடோடே காரை டேமேஜ் பண்ணிடாதீங்கடா. ஆல்ரெடி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் மக்களே. வந்துட்டோம். அவனுங்களே முட்டி சுற்றுவானுங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலுமே நம்ம இங்கேருந்து அங்கே போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஹார்ன் அடிச்சுட்டே போவோம். இன்னும் வழியில் வராதிங்கடா. ஓகே, அப்படியே நேராக போயிட்டு அப்படியே ஸ்கிட் அடிச்சுட்டு போய் நிற்கலாமா? என்னாச்சு? ஸோ அடுத்த மிஷன் ஸ்வீட் கிட்ட இருந்தால் வரும். அது என்னன்னா ரீயூனைட்டிங் த ஃபேமிலிஸ் தானே. ரீயூனைட்டிங் அப்படி தான் ஏதோ வரும். ஐ திங்க் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துருவோம். எஸ், ரீயூனைட்டிங் த ஃபேமிலிஸ். ஸோ இந்த மிஷனோட கான்செப்ட் என்னன்னா ஸ்வீட் ஒரு ஹோட்டலுக்கு போய் அதில் இருக்கிற மீட்டிங் நடக்கும், பாலாஸ்க்கும் யாருக்கோ. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொல்றது தான் ஐ திங்க் அந்த மிஷனோட கான்செப்ட்னு நினைக்கிறேன். தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுங்க காய்ஸ். இதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாதா? ஓகே, பேசிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக இவனுமே நல்ல ஒரு லீடர் தான் போட்டிருக்கு ஸ்வீட்டும். ஆனால் அப்பப்போ மென்டல் ஆயிடுறான். ரைடர் தான் ஸ்மோக்கிங்கில் பெஸ்ட்டுன்னு. ஓகே, ஏறிடுவோம் இங்கே. இல்லை ஏற வேணாம், எனக்கு ஆர்மர் தேவை மக்களே. இல்லை அது போகிற வழியில் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். போகிற வழியில் எடுத்துக்கலாம். ரைடர் சொல்கிறான் போய் காரை உடிச்சது பறக்கி விட்டுருவியான்னு. அதுக்கு சிஜே சொல்கிறான் வாயை மூடிட்டு வாடா அப்படிங்கிறான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மா
சும்மாலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. எங்க போகலாம்? ஐயோ, இங்கே அமினேஷன் கிட்ட எதுவும் இல்லை போல் இருக்கே மக்களே. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம பார்ப்போம். கிட்ட வந்துட்டோம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த மிஷினை வந்து ஆர்மர் இல்லாமல் கால்வாசி ஹெல்த்தோட முக்கால்வாசி ஹெல்த்தோட கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கிங் தான் நம்ம. ஓகே, கட்சின்லாம் வேணாண்டா. ஓகே, இங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் எடுத்துப்போம் நம்ம. இதுதான் கட்சின் நம்மளால இது பண்ண முடியலையே. ஓகே, நம்ம இப்போ போக போகிறோம் மேலே. ஸ்வீட்டு வந்து தனியாக போகலான்னு நினைக்கிறாமா. டக்குன்னு போய் நம்ம ஏறிடணும், யாரையும் கண்டுக்க கூடாது. இங்கே வந்துட்டானுங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அவனுங்க மட்டும் இறங்குறானுங்க நம்மளை. ஓகே, நம்மளை மட்டும் இறக்கி விட்டு போயிட்டான் ரைடரும் பிக் ஸ்மோக்கும். எல்லாருமே வந்துட்டானுங்க, ஸ்வாட்டு எல்லாருமே வந்துட்டானுங்க. 5 ஸ்டார். நம்ம அவனுங்களெல்லாம் கண்டுக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு போயிடலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கொல்ல பார்ப்போம். கதவுலாம் ஒடிச்சிட்டு வரானுங்க. அவ்வளோ வாடா நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ மேலேருந்து வருவானுங்களே, அப்படியே மேலேருந்தே கொள்ளுவோம். ஓகே, மேலே ஏறிடுவோம் நம்ம. அவனுங்கள நம்ம ஓகே, பாடி ஆர்மர் கொடுத்துட்டாங்க மக்களே. என்னால் போக முடியல. what the hell? எப்படா போகணும்? வழி எங்கடா? இங்கே இருக்கு. பார்த்தீங்களா, ஒளிஞ்சிட்டுக்கிறான். ஏய் ஓகே, ஸ்வீட் வந்து அங்கே தனியாக ரூமில் இருக்கிறான். ஓகே. ஐயோ, கொத்தோட பிடிக்க வரானுங்க நம்மள. எங்கடா இருக்கிற ரைடரு? ஸ்வீட்டு இவனுக்காக வண்டியாக சுற்ற வேண்டியதாக இருக்கு. இங்கே தான் இருந்துருக்குறான் அதுக்குள்ள. எங்கடா இருக்கிற? இந்த ரூமா? ஸ்வீட் விட்டு போங்கடா. என்னடா? வாடா ஸ்வீட்டு, சீக்கிரம் வாடா ஸ்வீட்டு. ஓகே, நம்ம க்ரூ ஸ்ட்ரீட்டோட இது சிம்பிள் பண்ணுறோம். இப்போ வேற நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஐ திங்க் நம்ம வந்து ஒளிஞ்சிக்கணும். ஆக்சுவலாக ஒளிஞ்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் நம்ம. ஐயோ அவனுங்க ஒரு சாவவே மாட்டுறானுங்களே. இந்த மிஷன்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் எப்படி கொள்றது, இன்னொன்று வந்து ஃபாலோ ஸ்வீட்டா. நீ எங்கடா போகிற தனியாக என்னை விட்டுட்டு? இனியும் கூட்டிகிட்டு போடாடே. நல்ல வேலை நின்றுட்டான் நம்ம பைப்பில். இப்போ நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன்டா, நீ என்ன ஃபாலோ பண்ணுறா. ஓகே, இவன் போகிற வழியில தான் நம்மளும் போகணும்னு நினைக்கிறேன். இவன் வேறு இப்படி போகிறானே. சரி, 2 பக்கம் தான். இப்போ நம்ம வருவானுங்க. ஸ்மோக் அண்ட் ரைடு. ஓகே, நம்ம இப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போனோம். இப்போ இந்த பார்ட் வந்து ரொம்ப கஷ்டமான பார்ட்டு. நம்ம கிட்ட ஒரு இது தருவானுங்கன்னு நினைக்கிறேன், AK-47. ஓகே, ஒன்று இருக்கும்.
ஓகே, அவனுங்க துரத்த மாட்டானுங்க அவ்வளவோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் துரத்துறானுங்களே. கார் வேற முக்கால்வாசி ஹெல்த் கால்வாசி ஹெல்த் குறைஞ்சிருச்சு. சாப்பர் வேற நம்மளால அழிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கஷ்டம். நல்ல வேலை நம்ம கார் வெடிஞ்சிருக்கும் சேர்த்து. டேய் சொல்லிட்டு வரதா இருந்தா சொல்லிட்டு வாங்கடா. வரதா இருந்தா சொல்லிட்டு வாங்கடா. சாவுங்கடா. எங்கேடா வந்து வெடிப்பீங்க? இங்க செக் பாயிண்ட் வேற சேவ் ஆச்சான்னு இல்லையான்னு தெரியலையே. ஓகே. இப்போ வேற இவனுங்க வேற வருவானுங்க பைக்ல. அவனுங்க வேற வண்டியில வந்து ஏறுவானுங்க. சொல்ல போனா எல்லாத்தோட இவனுங்க தான் ரொம்ப மோசமானவனுங்க. ஏய் போடா அந்த சைடு. ஓ நம்ம 360 டிகிரில நம்ம போகணுமா? கிழிஞ்சது போ. போடு போடு சக்க போடு. ஏ ரீலோட் பண்றா. அன்லிமிட்டட் புக் வேணாது. அன்லிமிட்டட் எதுனா தர மாட்டீங்களாடா? அவனுங்களும் பத்தி எறிறானுங்க. இப்போதைக்கு கார் கால்வாசி எழுத்துல போயிட்டு இருக்கு. நம்ம சாவுங்கடா. ஐயோ கார் வேற முக்கால்வாசி எழுத்து குறைஞ்சிருச்சு. கண்ட்ரோல் சுத்தமா வர மாட்டேங்குது மக்களே. அவனே பண்ணிடுவான். இப்ப பாருங்க மக்களே, ஒரு வேற லெவல் கட்சின் பிளே ஆகும். இந்த மாதிரி தவிச்சிட்டு இருக்கிறானா இப்ப பாருங்க வேற லெவலா வரும். இப்ப சாப்பர் வருதா? இப்ப பாருங்க சாப்பர் வருதா? ஷிட். பாருங்க சார்பா எப்படி வந்தது பாத்தீங்களா மக்களே? இந்த மிஷினை நம்ம முடிச்சிட்டோம். போட்டு அடேங்கப்பா என்ன மாதிரியான மிஷன் மக்களே. ஐ திங்க் மிஷன் கம்ப்ளீட்டட் தான் நினைக்கிறேன். ஆமா எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த மாதிரிலாம் முன்னாடிலாம் வரவே வராது. ஓகே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த மிஷினை ரெஸ்பெக்ட் தான் தருவீங்களாடா? ஸோ இதுக்கப்புறம் வர மிஷன்ஸ்லாம் வந்து கேமே புரட்டி போடுற மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா கொடுப்பானுங்க. அதான் இதுக்கப்புறம் தான் ஒரு கேமே இந்த கேமே என்னது ரியல் கேம் பிகின்ஸ் மாதிரி அப்புறமேட்டு தான் வரும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு காரை எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போதைக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து டெஃபினிட்டிவ் எடிஷனில் நீங்கள் வந்து இந்த மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் ப்ளே பண்ணுற இது உங்களுக்கு அந்த ஃபீல் தராது. இதே நீங்கள் இப்போது லாஸ்ட் ஸ்வீட் மிஷன் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் அட்டெண்ட் பண்ணி அந்த மிஷன் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து வேற ஒரு இடத்துல ஐ மீன் நான் வந்து கேம் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே உங்களுக்கு போக போக உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரே மாறுற மாதிரி இருக்கும். ஏதோ வேற மாதிரி கேம்ல வர மாதிரி. ஆனால் டெஃபினிட்டிவ் எடிஷன்ல வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் மாதிரியே இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணம் வந்து ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, அதில் ஒரு மிஸ்ஸிங்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணல. பிகாஸ் ஒரிஜினல்னா ஒரிஜினல் தான் எப்பவுமே. இந்த கார் எடுத்துப்போம். அந்த கார் வர ஒர்க் ஆகலை. இங்கே வேற எனக்கு என் கண்ணில் நிறைய அது இந்த பாலாஸோட இருங்க ஐயோ போலீஸ் வேற இடிச்சிருவேன்னு பயமா இருக்கு. பாலாஸோட இது ஸ்ப்ரே இருக்கு. ஸோ அதை வேற நான் வழியில பார்க்கறதுனால அந்த ஸ்ப்ரே கேன் வேற என் கையிலேயே இல்லை இப்போ. ஸோ அடுத்த மிஷன் நம்ம ட்ரிகர் பண்ணிடலாம். த கிரீன் சாப்ரே. ஸோ த கிரீன் சாப்ரேங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு கார். அது ஒரு கார். த கிரீன் சாப்ரேங்கிறது ஒரு காரோட நேமு. அந்த கார் தான் வந்து என்னது பேருனா சிஜேவோட அம்மாவை வந்து டிரைவ் பை பண்ணி அவங்கள கொன்ன காரு. ஸோ இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இந்த மிஷனில் அதுதான் வந்து மெயின் இது. அடுத்த மிஷனில் பாருங்க இந்த கேமே புரட்டி போடுற மாதிரி நிறைய இது நடக்கும்.
நீங்களே வந்து டேய் இது ஜிடிஏ தானேன்றசா ஒரு வேற லெவலான பிட்ரேல் நடக்கும். ஸோ சீசர் கால் பண்ணுறான். என்னால் வேற கார்ல ஏன் ஏற முடியல எனக்கு? ஏன் அந்த கார்ல ஏற முடியல என்னால்? ஏற முடியல. ஸோ இப்போ இவனோட மிஷின் நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இங்கே இருக்கிற காசு எடுத்துப்போம். ஏறிச்சா? காசு வந்ததா? இல்லையே. இப்போதான் வந்தது. ஸோ இந்த மிஷினில் தான் வந்து நீங்கள் ஆவலோட காத்து கொண்டிருந்த புரட்டி போடுற இந்த கேமே புரட்டி போடுற ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து மனசை கல்லாக்கிக்கணும் மக்களே. ஸோ வந்து இது வேற லெவலான கட்சின்னும் ஒரு பிட்ரேல நடக்கிற இது பிளே ஆகும். ஜிடிஏனாவே பிட்ரேல் கேம் தான். ஒரு என்ன இருந்தாலும் அது ஒரு கிரைம் இருந்தாலுமே அதில் எல்லா கேம்லையும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிட்ரேல் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிஏ 3ல வந்து ஃபர்ஸ்டே நீங்கள் ராபரி பண்ணிட்டு வரும்போது கேட்டலினா வந்து நம்மளை வந்து பிட்ரேல் பண்ணிடுவா. அப்புறம் நிறைய கேம்ல ஜிடிஏ கேம்ஸ்ல வந்து நம்மள பிட்ரேல் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிட்ரேல் வந்து தாங்கவே முடியாது நம்மளால, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்களே பார்க்க தானே போறீங்க அது என்னன்னு. ஸோ இந்த கார்ல ஏற சொல்றாங்க. ஸோ இப்போ சீசாரும் வந்து ஏறுவான். இப்போ பாருங்க. ஸோ அதாவது என்னை எதுக்கு வந்து இங்கே கூப்பிட்டு வந்தேன், எதை பார்க்க என்னை கூப்பிட்டு வந்தேன்னா, இப்போ பாலா சொல்கிறானுங்களா, இப்போ அவங்க கூட யார் வருவான்னு நீங்கள் மட்டும் பாருங்க. எதுக்குடா இந்த ஸ்பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? பாலாஸ் கூட இந்த ஒல்லி குச்சனும் நம்ம தடி தாண்டவராயனும் அதாவது தீனி பண்டாரமும் வந்திருக்காங்க. அதாவது இத்தனை நாள் நம்மளை ஆஃபீஸர் டென் பண்ணியும் வந்திருக்கிறான். அதான் நீங்க அதுல இந்த கேம்ல ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க பிக் ஸ்மோக்கோட மிஷனும் ரைடர் மிஷனும் பண்ணும்போது எப்பவுமே ஆஃபீஸர் டென் பண்ணி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவான். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வேற லெவலான இப்போ இது கேமே புரட்டி போடுற மாதிரி. இன்னுமே அவன் நம்ப மாட்டான், ஐயோ இது என் கண்ணா நம்பவே முடியல அப்படின்னு. ஸோ ஆனால் இப்போ அந்த கார் இருந்ததுல கிரீன் கலர்ல, அது அந்த கார் தான் வந்து ஒரு கேங் வார்ல வந்து சிஜி அம்மாவை வந்து டிரைவ் பை பண்ணி கொன்னாங்க. அதனால நம்பவே முடியல. இப்போ வந்து சொல்றான், ஐயோ நம்ம இப்போ ஸ்வீட்டையும் கெண்டிலையும் நான் தனியா விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்றான். ஸ்வீட் வந்து இவனோட எல்டர் பிரதரு, கெண்டில் வந்து இவனோட சிஸ்டரு. ஸோ இப்போ நம்ம இந்த கார் எடுத்துகிட்டே போகலாம். ஸோ ஸ்வீட்டுக்கு வேற டக்குன்னு கம்மியாயிருது ஹெல்த்து. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். இப்போ வந்த வழியிலே ரிட்டர்ன் போகிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு. பார்த்தீங்களா அவனுக்கு ரொம்ப கம்மியாது. இப்போ நம்ம ஆர்மர் வேற வாங்கலை. இவன் வேற கால் பண்ணிட்டு இருக்கிறான், எட்ரா ஃபோன் அப்படின்னு. இதுலலாம் அதில் நல்லாவே வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு மூவியில் பார்க்குற மாதிரியே வச்சிருப்பாங்க. நல்லா டைலிங் டோனு செமையாக வச்சிருப்பாங்க. அந்த பதற்றத்தோட கால் பண்ணுறதும் பதற்றத்தோட ஆன்சர் பண்ணுறதும் நல்லாவே ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஐயோ தப்பான வழியில் வந்துட்டேனே. ஸ்வீட் என்ன மன்னிச்சிருடா. கடுப்பேத்துறாங்களே. இங்கே போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துடணும். லெஃப்ட் எடுத்துட்டு நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ இங்கே தான் இருக்கிறானுங்க. நம்ம வந்துட்டோம். முடிஞ்சளவு எல்லாரையும் ஏற்றி கொள்ள பார்ப்போம். முடியலையா? ஸோ நம்மளுக்கு 1 ஸ்டார் போலீஸ் வாண்டட் லெவல் வந்துச்சு. வாங்கடா இப்போ. ஓகே ஸ்வீட்டோட இது ரொம்ப ஹெல்த் கம்மியாகுது. ஸோ அந்த கட்சியில் என்ன சொல்லியிருப்பானா வந்து, என்னை விட்டுட்டு போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் வந்து இவன் சொல்லுவான், முடியாதுடா. ஐயோ இவனுங்க வேற ஆளுங்க கூட்டமாக வந்துட்டுக்கிறானுங்களே. ஸோ பொறுமையாகவே முடிப்போம், ஏன்னா இப்போ டைம் லிமிட்டும் நம்மளுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு பயம் இருக்குமே, ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்த் பார் கம்மியாயிடுச்சு மக்களே.
ஓகே முடிச்சிட்டோம். அடுத்தவன் வருமே, அதான் நான் பார்த்தேன். அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆஃபீஸர் 10 பண்ணி வந்து என்ன பண்ணுவான்னு நீங்களே பாருங்க. ஸோ வந்துட்டானுங்களா, நம்ம அரெஸ்ட் ஆயிடுவோம். ஸ்வீட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளை வந்து கண்ட்ரி, அதாவது வந்து மக்களே, நீங்கள் எப்போயாவது ரெட் கவுண்டி இல்லைன்னா போன் கவுண்டிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு 4 ஸ்டார் வாண்டட் லெவலோட உங்களை வெல்கம் பண்ணுவாங்கல்ல. ஸோ இப்போ கருப்பு துணி போட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஆஃபீஸர் 10 பண்ணி வந்து நம்மளை வந்து அந்த கவுண்டி சைடில் விட்டுறதுனால, ரெட் கவுண்டி அந்த சைடில் விட்டுறதுனால நம்மளை வந்து ஒரு புது அட்மாஸ்பியருக்குள்ளே கொண்டு வர மாதிரியே இந்த கேம் இருக்கும். நீங்கள் வேணா இப்போ பாருங்களேன். ஸோ ஸ்வீட்டை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ இவனோட மிஷின் கொஞ்சம் இருக்கும். 10 பண்ணி வந்து ஒரு சில டர்ட்டி வேலையெல்லாம் பண்ண சொல்லுவான் சிஜேவை. அப்புறமேட்டு பிளாக்மெயில் பண்ணுவான் சிஜேவை வந்து, ஸ்வீட்டை என்கிட்ட தான் இருக்கிறான், அவனை நாங்கள் ஏதோ பண்ணிடுவோன்னு. ஸோ இவன் ரொம்ப பண்ணுறான். ஓகே, அதே மாதிரி இருங்க, இங்கே ஒரு மேனுவல் சேவ் பண்ணிடுறேன். ஓகே கிரேம் போர்ட்ஸ் பண்ணிடுறேன். ஓகே சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன சொல்லுவோன்னா, நம்மளை வந்து இருங்க இங்கே தான் அமுனேஷன் இருக்கு. இந்த டைம்ல மக்களே, இப்போ இந்த மிஷினுக்கு அப்புறம் நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது, வெப்பன்ஸ் எதுவுமே. ஏன்னா வந்து நம்ம ஆஃபீஸ் 10 பண்ணி நம்மளை பஸ்டட் பண்ணி இறக்கி விட்ட மாதிரி நம்மளை இறக்கி விட்டுருவோம். அதனால் முடிஞ்சாலும் நீங்கள் காசு சம்பாரிச்சிங்க. நான் வந்து ஆக்சுவலாக $1 million நான் சம்பாரிச்சிருக்கணும், ஆனால் நான் சம்பாதிக்கல மக்களே. எங்கள் எஸ்எம்ஜியில் வந்து இந்த எஸ்எம்ஜி வாங்கிடலாம். ஸோ ரொம்ப நம்ம ஒரு 6000 அந்த மாதிரி வரும்போது நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ ஒரு 1000 வர மாதிரி. ஓகே போதும், இது போதும். அப்புறமேட்டு சைலன்ஸ்டு பிஸ்டல் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 40 இருந்தால் போதும் புல்லட்ஸு. 73 இருந்தால் போதும். ஸோ அடுத்தது வந்து ஆர்மர் நம்மளுக்கு வேணும் மக்களே. ஆர்மர் வந்து பாடி ஆர்மர், எஸ் ஐ வாண்ட் டு பை. இது வாங்கிடலாம். ஸோ முடிஞ்சாலும் நம்ம எல்லாமே வாங்கிட்டோம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ எதுக்கும் நம்ம ஒரு தடவை எஸ்எம்ஜி மட்டும் அடுத்த தடவை வாங்கிக்கலாம். ஆனால் நம்மகிட்ட காசு இல்லை தெரியும். ஸோ நம்ம இப்போ போய்க்கலாம். இப்போதைக்கு இது எவ்வளவோ பெட்டர் தான். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய காசு சம்பாதிக்க முடியாது ஏஞ்சல் பைனில். ஸோ அதான் கொஞ்சம், நான் $1 million நான் சம்பாதிக்கணும்னு தான் பார்த்தேன் மக்களே. ஸோ இப்போ நம்ம போய் அந்த மிஷனை பண்ணலாம். இப்போ டோட்டலாகவே மேப் மாறின மாதிரி இருக்கும் பாருங்க. இதெல்லாமே இருக்குதா, நம்ம ஒரு இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பியும் கூட லாஸ் ஆண்டர்ஸ்க்கு போய் நீங்கள் காசு சம்பாதிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சி பேட்லேண்ட்ஸ். ஓகே, இந்த மிஷனோட கான்செப்ட் என்னன்னா வந்து நான் சொல்லிடுறேன். நீங்கள் போய் ஒரு கேங்கை ஒரு தலை மாதிரி இருப்பான், அவனை கொன்னுட்டு நீங்கள் அவனை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பியும் வரணும். அப்போ தான் அவன் ஆஃபீஸை 10 பண்ணிக்க தெரியும் நீங்கள் அவனை கொன்னுட்டீங்கன்னு. ஓகே, இங்கே ஒரு பைக் வருது. பார்த்தீங்களா, ஒரு கையில் 2. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் மக்களே, ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல நம்மளுக்கு. நம்ம வேறு ஏதோ ஒரு கேமில் இருக்கிற மாதிரியும். அப்புறமேட்டு ஓகே, நம்ம நேராக போயிடலாம். நேராக போயிட்டு, ஐயோ இங்கே வேறு நல்ல வேலை டைம் லிமிட் மாதிரி நம்மளுக்கு சுத்தமாக தரல. அப்படி வந்துருந்தாங்கன்னா ரொம்ப மோசம். நான் ஸ்கிப் பண்ணலாமா வேணாமா இதை? ஸோ இதையும் நம்ம அப்படியே வச்சுப்போம். உங்களுக்கு புரியுதா, அந்த காட்டு சைடில் அந்த ஒரு க்ரீப்பியான ஒரு அட்மாஸ்பியரையும் நம்மளுக்கு நல்லாவே தரும் மக்களே. ஸோ அதனால தான் என்றைக்குமே வந்து GTA 5 GTA 6 என்ன வந்தாலுமே GTA San Andreas மாதிரி எதுவுமே வராது மக்களே. ஓகே, நம்ம இந்த மவுண்டனில் ஏற சொல்லுவானுங்க. ஆக்சுவலாக மவுண்ட் சிலியர் தானே? இல்லை மவுண்ட் சிலியரா? இது ஏதோ வேறு ஏதோ இது போட்டிருக்கு மவுண்டெயினு. ஸோ இது மவுண்டெயின் சொல்ல முடியாது, மவுண்டெயின்னு தான் சொல்லலாம். சரியாக சொல்ல தெரியல. மவுண்ட் சிலியர் தான்.
ஆக்சுவலா வந்து இந்த ஏர்ற ஃபீலும் உங்களுக்கு தெரியுது, அந்த ஃபாகி வெதரு செமையா இருக்கு மக்களே. எனக்குமே ஜிடி சான் ஆண்ட்ரஸ்னா ஜிடி சான் ஆண்ட்ரஸ் தான். என்ன கிராஃபிக்ஸ் லைட்டாக மிஸ்ஸிங் ஆகுது, அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 2000 வந்த கேம் கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஃபுல் மூன் டே போட்டிருக்கு இன்னைக்கு. எப்பவுமே இந்த கேம்ல ஃபுல் மூன் டே தான் போட்டிருக்கு. ஓகே, நேராக போய்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு ரூட்லெஸ் கேரக்டர் வருவாங்க, ஒரு ஃபீமேல் கேரக்டர். அதுவும் யாருன்னு இந்த கேம் ப்ளே பண்ணவங்களுக்கு தெரியும். இல்லை இல்லை இல்லை, நான் அப்படி போகணும். நான் எப்படி வரேன் பாரு. எல்லாமே தான் நல்லா வந்தேன், இங்கே வரல. ஓ, இது என்ன தடை போட்டிருக்காங்க? நம்மளுக்கெல்லாம் தடையே இல்லைடா இனிமேல். ஸோ ஓகே, நேராக போயிட்டு வெட்டி வச்சிடலாம். ஸோ இதில் ஏறுறதுல வந்து சிக்கல் என்னன்னா அப்பப்போ ஸ்கிட் ஆகும் வண்டி. ஸோ நேராக போய்க்கலாம். இந்த வண்டி பிக்கப் நிறைய இல்லை போட்டிருக்கு மக்களே. பார்த்தீங்களா, நான் லெஃப்ட் என்னது ரைட்டு திருப்பினாலும் லெஃப்ட் தான் போகுது. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் மக்களே. ரியல் லைஃப்லேயும் இதே மாதிரி தான், அதே தான் கேம்லேயும் வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் இருக்கும் போட்டிருக்கே, வளைஞ்சுலாம் போகுது இந்த இது. ஓகே, கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ பரவாயில்ல, நான் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. ஏன்னா வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்டா இந்த மாதிரி தான் மக்கள், ஏதாவது இந்த மாதிரி ஏடா கூடமா பண்ணிடுவான். அதுக்கு தான் வந்து பொறுமையாக ஓட்டணும். டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக ஓட்டுங்க. அதனால இங்கே என்னது பேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்க கொஞ்சம். எங்கடா இந்த இது இருக்கு? ஐயோ ஐயோ, இது ஒரு ஐயோ, இது என்ன வளைஞ்சு நிலஞ்சி கிழிஞ்செல்லாம் போகுது. ஐயோ நட்டோண்டா ஒரு வழியா. இல்லை இல்லை இல்லை, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த இது. ஏய், எவன்டா நடு ரோட்டில் நடு ரோடுங்கிறேன். ஓகே, இந்த வழியா அப்படியே போகுது. நல்ல வழியா. இது என்ன எப்படி போகும் இது? போயிட்டு ஒரு லெஃப்ட் ரைட் எடுக்கணும். ஐயோ, அதுக்கு நல்ல வேலை போய் சொருகிருப்பேன் ஒரு இதில். அப்படியே ரைட்லேயே போகலாம். ஐ திங்க் இப்போதைக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்னும் நிறைய ஸ்ட்ரெச் எடுக்கணும். ஐயோ ஏய் வேணாண்டா. ஐயோ, இங்கேருந்து பார்க்கவே பயமா இருக்கே. ஏய், எங்கடா வச்சிருக்கீங்க? ஓ, இது மேலே ஏறணுமா மக்களே? இது ஃப்ளைட் வச்சு தான் ஏற முடியும் போட்டிருக்கே. எப்படிடா ஏறுது? நம்ம டார்கெட் அங்கே இருக்கிறாருல. ஓ, நம்ம ஆக்சுவலா நான் தப்பான வழியில வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இப்படிதான் போகணும். ஐயோ, எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம நேரா இப்படி வந்துடலாம். நேரா விடிஞ்சே போயிடுச்சுடா, இன்னும் வராமவே இருக்கிறோமே. நம்ம இப்படி போயிடலாம். நான் வந்த வழியில திருப்பியும் போற மாதிரி என்ன வச்சிட்டீங்கல்ல. நானா ஸ்கிப் பண்றேன் மக்களே, ஏன்னா பாக்குறவங்களுக்கும் இதா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம் மக்களே. இங்கதான் இருக்கிறாங்க. ஓகே, இங்க இருக்கிறவங்க தான் நம்ம சைலன்ஸ்டு பிஸ்டல் வச்சு கொள்ளணும். அதை வேற போட்டோ வேற எடுக்கணுமா? ஓகே, ஈஸியா பண்ணிடலாம். இல்ல இல்ல இல்ல, இங்கே இதை நிறுத்திட்டு சைலன்ஸ்டு பிஸ்டல் எடுத்துட்டு ஸ்னீக் பீக் பண்ணது அப்படியே இதுலேயே போகலாம்.
எனக்கு வேற ஒரு இது தப்பிச்சு போயிடுவான் இதுல. ஓகே, நம்ம அவனை கொன்னுட்டோம். இப்போ போட்டோவும் எடுத்துட்டோம் அவனை. நம்ம நேரா அப்படியே போயிடலாம். நல்ல வேலை அவன் கார்ல இருந்து நம்ம தப்பிக்க விட்டுருந்தோம்னா மக்களே அது ரொம்ப சிரமமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவும் டைமும் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ரிஸ்க்கும் அதிகம். ஏன்னா அவனை கார்ல தப்பி விட்டோம்னா ஒண்ணு நம்ம அவனை எஸ்எம்ஜி வச்சு கொல்லும் போது ஒண்ணு அவன் வெளியில வரணும். அப்படி ஒருவேளை கிளிச் ஆகி அவன் வெளியில வரலன்னா கார் கூட வெடிச்சு செத்துட்டானா நம்ம அவனை போட்டோ எடுக்க முடியாது மக்களே. ஸோ அதையும் நோட் த பாயிண்ட் மாதிரி தான். ஸோ அப்படியே நேராக போயிட்டு ஓகே நல்ல வேலை. நான் ஸ்டன் ஜம்ப் பண்ணலான் இருந்தேன். இல்லைனாலும் அப்படியே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். போச்சு. நல்லாவே பண்ணியிருக்கிறேன். ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு தெரியுதா ஒரு க்ரீப்பியான அட்மாஸ்பியர் மாதிரியே நம்மளுக்கு தருது. அந்த ஜிடிஎஸ் லாஸ் சாண்டோஸ்ல இருந்து இப்போ நம்ம இந்த இதுக்கு கண்ட்ரி சைடுக்கு வரனால ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் தருது. ஸோ அந்த ஃபீலிங்கே நல்லா இருக்கு நைட் டைம்ல அதுவும் இந்த மிஷனை பண்ணும்போது. ஸோ அப்படியே போயிட்டு இங்கே நின்றுக்கலாம். ஓகே மிஷன் நம்ம ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு அடுத்த மிஷனை பண்ணிடலாம். ஓகே மிஷன் பாஸ்ட். ஸோ அடுத்த ஒரு ஓகே கிரீன் சேவ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்த மிஷனுக்குள்ளே போகலாம் மக்களே. அடுத்த மிஷன் எங்கே இருக்கு? இல்லை ஆக்சுவலாக வந்து அதுவே வந்து அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க மக்களே. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வேறு என்ன பண்ணலாம்? இல்லை அது சீக்கிரமாகவே வரும்னு நினைக்கிறேன். எப்படா அது வரும்? கொஞ்ச நாள் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வேற சுத்தமாக மணியே இல்லை. மணி ஏர்ன் பண்ணணும் நிறையா. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி பை பண்ணணும். நிறைய பண்ணணும். பண்ணலாம். ஒவ்வொன்றா தான் நம்மளால பண்ண முடியும். எப்படா வரும்? வந்துச்சுடா. அப்பாடி. சரி இட்ஸ் மீ. இப்போ வந்து இந்த காலில் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? யார் மிஷன் தரானே தெரியலையா? மிஸ்ட்ரியாமே. இப்போதாங்க ஒரு ரூத்லெஸ் கேரக்டர் நம்ம மீட் பண்ண போறோம் இந்த கேம்லயே. ஸோ அந்த ரூத்லெஸ் கேரக்டர் வந்து இப்போ வந்து ஃபோன் காலில் வந்து என்ன சொல்லியிருப்பானா, சிஎஸ்ஆர் வந்து என்ன சொல்லியிருப்பானா, உன் தங்கச்சி நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ நீ வந்து அங்கேயே இருக்காத. இப்போ வேற எங்களுக்கு கேங் வார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நீ தனியாக இருக்கிறது சேஃப் இல்லை. நீ வேணா என்னோட கசினை போய் மீட் பண்ண அப்படிம்பாங்க. சிஎஸ்ஆர் வந்து எவ்வளோ நல்லவன். அவனுக்கு ஒரு கசின் வந்து இருந்தா நம்ம நல்லா தானே இருக்கணும். இப்ப பாருங்க ஒரு ரூத்லெஸ் கேரக்டர் வருவா. ஃபீமேல்ல இருக்கிறதுலே வந்து அடக்க முடியாத ஒரு ரூத்லெஸ் கேரக்டர்னா அது அவங்கதான். ஸோ இப்போ போயிடலாம் சீக்கிரமா. அங்க ஒரு மிஸ்ட்ரின்னு கட்டுது. எனக்கு அவங்க தெரியும். இதெல்லாம் ஸ்டன் ஜம்ப் பண்ண வேண்டிய இது ஏரியாஸ். ஆனால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுனால எதுவும் பண்ண முடியல. ஓகே இவன் ஒரு நெலிஞ்சே உட்காந்துருக்குறான். இங்க ஒரு மினி காருக்குன்னு சொல்ல வந்த அப்படியே இங்க செஞ்சம் பண்ணி பார்க்கலாமான்னு சொன்னேன். போயிடுச்சு. ஓகே நம்ம அப்படியே ட்ரவுன் பண்ணி செத்துருவோம். ஏன்னா நம்மளால இப்ப ஏறவும் முடியாது. ஒருத்தன்டா. ஓகே செத்துரு. ஏன் இப்ப அவனை சாவடிக்கலாம்? இப்ப என்னால ஏற முடியாது மக்களே. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே எஸ் செத்துட்டான். மன்னிச்சுக்க சிஜி. என்ன இப்போ அது பண்ணலன்னா என்னால முடியாது.
ஓகே இப்போ நம்ம திருப்பியும் ஆமாம் திருப்பியும் அதே தான் வரும். ஓகே அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கார் எடுத்துகிட்டு போகலாமா பைக் எடுத்துகிட்டு போகலாமா? நேற்று காரில் எடுத்துகிட்டு போய் தானே நம்ம செருப்படி வாங்கினோம். இந்த தடவை இந்த காரா? ஓகே பரவாயில்ல தான். இங்கே மார்க் பண்ணிக்கலாமா அந்த மிஸ்ட்ரிங்கிறாங்க. ஐயோ எவ்வளோ தூரம் எங்கடா இருக்குது? டீ எங்கடா அந்த மிஸ்ட்ரி? எங்க அந்த மிஸ்ட்ரியை காணும்? எங்கடா அந்த மிஸ்ட்ரி? ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் ரொம்ப தூரம் நினைக்கிறேன். இங்கே ட்ராவலிங் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம மேலே தான் போகணும். வீடு அங்கே தான் இருக்கு. சொல்லி வாய முடியல பற்றிக்கிச்சு. இதில் சீட்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நேற்று நான் சீட்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். ஒரு காரை வர வச்சுருப்பேன். இல்லைன்னா ஒரு பைக்கே அது. இது மொபைல் வெர்ஷனுங்கிறதுனால பண்ண முடியல மக்களே. டக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? அப்படி போக முடிஞ்சதுன்னா அசத்தல். ஆனால் இவ்வளோ பெரிய இது ஏறுமான்னு தெரியலையே மலைய. ஓகே ஏறிச்சுன்னா பெருசு, ஏறலன்னா எக்ஸ்பெக்டட் மாதிரி தான். எங்கடா வீடு இருக்கு? டேங்கப்பா இவ்வளோ தூரம் போகணுமா? ஓஹோ இது நமக்கு செட் ஆகாதுடா. இது நமக்கு செட் ஆகாது இந்த வண்டி. ஏன்னா அங்கிருந்து போற மாதிரி இருக்கு. இது ரொம்ப தூரமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, இப்ப பாருங்க ஃபாகி வெதர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபாகி வெதர் ரொம்பவும் செமையான ஒரு கிரீப்பியான அட்வென்ச்சர் தருது. பாத்தீங்களா? ஓகே நம்ம இப்போ இங்க ஒரு பைக் போச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். உஷாருன்னு போயிட்டான். ஆனா இங்க ஒரு பைக் இருக்கே, எடுத்துட்டோம்ல. ஓகே நம்ம இப்படியே தான் போகணும். ஏன்னா வழி இல்லை. ஏன்னா அதுவும் நினைக்க வேண்டியதுதான். இந்த இதில் போக முடியுமா? ஐ திங்க் இந்த இதில் போகலான்னு நினைக்கிறேன். போக முடிஞ்சதுன்னா நல்லது. ஓகே இந்த டிராவலிங் ரொம்ப தூரம் மக்களே, அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம் மக்களே அந்த இடத்துக்கு. நம்ம இங்கே இப்போ தான் ஒரு ரூத்லெஸ் கேரக்டர் நம்ம அன்லாக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேட். ஓகே யாருன்னு தெரியுதா? கேட்டலீனா. என்னது GTA 3யோட பிட்ரேயல். அதாவது இவன் சொல்றான், நீ யாருன்னு கேட்டா சிஜே சொல்றான், நான் உன் கசின் அனுப்பிச்சவன் அப்படின்னு. ஸோ கட்சினை இது பண்ணிடலாம். லேடிஸ் டோன்ட் ரன். ஓகே இங்கே நம்ம எங்கே போகணும்? சுத்தடிப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்சம். கேட்டலீனா இவ ஒரு கேக்டஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கேக்டஸ், அதனால தான் அவன் பேர் கேக்டலீனான்னு வச்சிருக்காங்க போட்டுருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரூத்லெஸ்ஸான கேரக்டர். என்னது ஒரு பொண்ணுன்னு சொல்லவே முடியாது, ஒரு சரியான ஒரு அடக்க முடியாத ஒரு பொண்ணு, ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஓகே இங்கே போயிடலாம். ஸோ இது டேங்கர் கமாண்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பெயின்னு இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ன்னு சொல்லி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த டேங்க் அதாவது ஒரு புல்லட் ப்ரூஃப் ட்ரக் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு போகணும். இதுதான் ஒரு புல்லட் ப்ரூஃபு. ஸோ அதுக்கெலாம் நான் ஒரு வீடியோ போடுறேன் மக்களே. ஸோ இந்த வண்டி தான் நான் சொன்னேன். எடுத்துட்டோமா? எடுத்துட்டு சரி அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணலன்னா அது கொஞ்சம் சிக்கல் மாதிரி தான். இல்லை ஐயோ ஐயோ. ஓகே அப்படியே இப்படி போய்க்கலாம். இப்படி நேராக போக முடியுமா? ஓகே அப்படியே நேராக போய்க்கலாம். எஸ் அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்மளை துரத்த ஆரம்பிப்பானுங்க. ஸோ அதனால்
நம்ம டக்குன்னு போகணும், இல்லைன்னா நம்ம இறங்கி அடிச்சுட்டு கூட போகலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எரிச்சல் ஏற்றுற மாதிரி தான் இது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே போங்க மக்களே. இந்த மாதிரி டர்னிங் பாயிண்ட்லலாம் வரலன்னா நீங்கள் இறங்கி அடிச்சுட்டு போங்க. இல்லை மக்களே, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஏய் ஐயோ ஐயோ போச்சுடா. இந்த டேங்கர் வாஸ் டிஸ்ட்ராய்டு. ஐயோ நான் சொருகிட்டா மக்களே நம்ம இதில் வந்து. சரி ஓகே பரவாயில்ல. திருப்பி நான் முதல்ல இருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் வச்சிடாதீங்கடா. ஓகே இங்கேருந்து நம்மளை ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக போயிடலாம் தான். ஆனால் வந்து எப்படி போகணும் ஆக்சுவலாக எனக்கு மறந்து போச்சு அந்த வழியே. இப்போ பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த இதை முடிச்சுட்டு நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் மக்களே. ஏன்னா வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்குது. அப்படியே நேராக போய்கிட்டு அப்படியே பாட்டா தேய்ச்சா போய் தான் இருங்க. நான் முதல்ல மேப்பில் பார்த்துட்றேன். ஸோ நான் மேப்பில் முதல்ல பார்த்துட்டு எங்கே போகணுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில ஷார்ட்கட் இருக்கு. அதாவது இங்கே இருக்கா. ஸோ ஓகே என்ன பண்ணுறேன் எனக்கும் தெரியல. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணு. எங்கே ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. எப்படி மக்களே இருங்க வெயிட் பண்ணுங்க. இப்படி இங்கேயே காலி பண்ணிடணும். ஏய் டேய் போச்சுடா. ஐயோ வந்து ஏறிட்டி. ஓகே நல்ல வேலை ஹெல்த் நல்லாவே தான் இருக்கு. நல்ல வேலை நம்ம கிட்ட தான் வந்து முட்டிருப்பா மக்களே. வா தாமா பொண்ணே வா. வாமா. வா 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 வா. சரி நான் கொஞ்சம் இப்படி போய்க்கிறேன். வா 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 வா. ஓகேவா ஏறிக்கிட்டியா. ஓகே இங்கே மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடு. நம்ம வீட்டுக்கு தான் போகணும். ஐயோ இந்த கார் நடா பாம்பு மாதிரி இப்பெல்லாம் போகுது. நாடா பாம்பு மாதிரி போகுது இந்த வண்டி. கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் போட்டிருக்கு. நான் எப்படி ஷார்ட்கட்டில் போகணுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. மேலே ஏறிக்கணும். ஏய் ஓகே கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல நான் பண்ணுறேன் மக்களே. நீங்கள் இதோட நம்ம பாட்டை முடிச்சுக்கலாம். இதை போய் நான் ஸ்டாப் பண்ணோடனே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே இங்கே கிட்டே தான் இருக்குது. இவ வீடு நினச்சா நான் வந்து ஸ்கிட் அடிச்சிருச்சு வண்டி. டேங்கர் டிஸ்கனெக்டடா. மக்களே என்னை மன்னிச்சிருங்க. இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் பண்ணுறேன். நான் வேணும்னே தான் போய் நான் கிராஷ் பண்ணேன். ஏன்னா வீடியோ ரொம்ப போகுது. அவள் வீடு எங்கேயோ இருக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ அதை விட நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன். பாய் மக்களே.